மீனா சீக்கிரத்துல பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வா. ஒரு ரூம் சைக்கோ இருக்கான், உள்ள பூந்துற போறான். சொல்றாங்க, மீனா குட் நைட். மனோஜ் விடு, 1 வீக் தானே. கதவை தட்டுறாரு. என்னடான்னு முத்து கேக்குறாரு. சார்ஜர் உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. மனோஜ் வந்து படு. நீ என் ஃபேவரட் தலானி எங்க, அதுல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். மனோஜ் கதவை தட்டுறாரு. என்னடா வேணும்? என் பிள்ளை இருக்கு, எடுத்துக்கிறேன். அதென்ன தூக்கம் இருந்தாடா மனோஜ், எடுத்துக்கோ போய். முத்து கதவை சாத்துறாரு. எதுக்கு இதெல்லாம்? நீ உள்ள ஜிலு ஜிலுன்னு இருக்கு, வெளியே பார்த்தா அனல் அடிக்குது. அங்க ஏசி இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். ஏசி கார்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கான், இதுல ஏசி ரூம் வேற. ஆறு ரோகிணி, இப்பவே இவ்வளவு வேர்க்குது. இப்பயும் கதவை தட்டுறாரு மனோஜ். மனோஜோட திங்ஸ் எல்லாம் ஒரு பெட்ஷீட்ல மூட்டை கட்டி கொடுத்து விடுறாரு முத்து. மனோஜ் புடி, இதுல உங்க 2 பேர் பொருளும் இருக்கு. திருப்பி கதவை தட்டின விரல ஒடிச்சு வச்சிருவேன். இதுல சவாரி போகணும்டா, உன்னை மாதிரி வெட்டி பயலாவா இருக்கேன். நான் ஷோரூம் ஓபன் பண்ண போறேன், அதெல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மனோஜ் போய் படு போ சொல்றாங்க. மனோஜ் எதுக்குடா அவன்கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? அந்த மீனா கீ கொடுத்துக்கிட்டு இருக்கா, இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். போய் படுத்து தூங்கு. ரோகிணி, நமக்குன்னு ரூம் இல்ல பாத்தியா? நீ ஃபீல் பண்ணாத மனோஜ். சாரி ரோகிணி, நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, உன்னை ஹால்ல படுக்க வச்சு கஷ்டப்படுத்துறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரோகிணி, நம்ம ஷாப்பை ஓபன் பண்ணி பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். தனியா போலான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல, ஆனா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அதானே நம்மள ரூம் விட்டு வெளியே போகணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல அப்பார்ட்மெண்டா பார்த்து வாங்கலாம். மீனா அந்த ரூம்ல பாய் விரிக்கிறாங்க. ஏன் மீனா, நம்மளுக்காண்டி கட்டில் இருக்குல்ல, அது நம்மளுக்காண்டி இல்ல முத்து. மாசத்துல 1 வாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. காலி பஸ்ல ஜன்னல் சீட்டு கிடைச்ச மாதிரிதான் இது. அடுத்த வாரம் வேற ஒருத்தங்க. இடம் இருக்க முடியும், நம்ம வசதிக்கு இருந்துக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு நீ கீழே படுக்கிற? எனக்கு பாயில படுத்தாதான் தூக்கம் வரும். அப்பனா மீனா, நம்ம ரூம்ல கட்டில்ல படுத்திருந்த அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு சொன்னா புரியாது, வழி விடுங்க. பாய கட்டில் மேல விரிச்சு படுங்க. நீங்க ஏன் முத்து கீழே படுக்கிறீங்க? கட்டில படுங்க. நீயே கீழே படுக்கும்போது நான் எதுக்கு மேல படுக்கணும்? அதுவும் பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டேன்னா அதான். என்ன மனோஜ், தூங்கலையா? தூக்கம் வரல ரோகிணி. வரந்தானே மனோஜ். ரோகிணி, மாசத்துல 2-3 நாள் இந்த மாதிரி தானே நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக்கே இதுக்கு ஒரு முடிவு வரும் பாரு. நெக்ஸ்ட் வீக்கு ரவியும் ஸ்ருதியும் வெளியே படுக்கணும். ஸ்ருதி எப்படி இருந்தாலும் உறுதியான பொண்ணு, வெளியெல்லாம் படுத்து தூங்க மாட்டா. கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் பண்ணுவா. இப்ப நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். நீ படுத்து தூங்கு மனோஜ். என்னடா ரோகிணி இன்னும் எந்திரிக்கலையா? நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லம்மா. என்ன ஆச்சுடா? நைட்டு ஃபுல்லா மைக்ரோ ஓவன்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு ஹீட்டுமா. இங்கதான் ஏசி இல்லையே, ஃபேன் காத்து சூடாதான் வரும். நைட்டு ஃபுல்லா வேர்த்து கொட்டுச்சுமா. என் கண்ணை பாருங்க எப்படி செவந்திருக்குன்னு. என்னடா பண்றது, வெயில் நேரம் அப்படிதான் இருக்கும். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். ஷோரூம் போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா? நீ டயர்டா போய் உட்கார்ந்தா வர்ற கஸ்டமர் என்ன நினைப்பாங்க? பிசினஸுக்கு நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா. இது மாதிரி கார் ஓட்டினா அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். என் வேலை அப்படி இல்லம்மா. தெரியுது மனோஜ், ஆனா முத்து மீனாவும் அங்க படுத்திருக்காங்கல்ல, திரும்பி அந்த ரூமை வாங்கி கொடுங்கம்மா. இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறது பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. கொஞ்ச நாள் நானும் உங்க அப்பாவும் இங்கதான் படுத்திருந்தோம். அப்ப இதெல்லாம் உனக்கு தோணலையா மனோஜ்? நீங்க ராத்திரி தூங்க முடியலாட்டியும் பகல்ல தூங்கலாம்லம்மா. நான் அப்படி செய்ய முடியாதுல்ல, நான் போய் பிசினஸ பாக்கணும்லம்மா. ப்ளீஸ்மா, இந்த ரூமை வாங்கி கொடுங்கம்மா. பாட்டியும் அப்பாவும் ரூமை மாறி மாறி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. ரோகிணி கோடீஸ்வரக்காரங்களோட ஒரே பொண்ணு. ரோகிணி அப்பா திடீர்னு வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அப்பனாம்மா, எனக்கு அந்த ரூமை வாங்கி கொடுங்க. பொறுத்துக்க மனோஜ், அதுக்குள்ள நான் முடிவு பண்ணிடுறேன். வாரம் எப்படிமா அனல்ல தூங்குறது? 1 வாரம் பொறுத்துக்கடா, அதுக்குள்ள எதுவும் செய்ய முடியாது. 1 வாரம் தான்மா. டேய் மனோஜ், இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க, அத ஃபர்ஸ்ட் கவனி. அண்ணாமலையை கூப்பிடுறாரு. ஏண்டா? பாருங்கப்பா, சாமியெல்லாம் கும்பிடுறான். மனோஜ் சார் வாங்க சார், வாங்க சார். ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஏசி வேணுமா, என்ன சார் வேணும்? மனோஜ் நீ கேக்குறாரு. என்னடா ட்ரைனிங் எடுக்கிறியா? வீட்டுக்குள்ளேயே பொருள்லாம் விற்கிற? மனோஜ், உனக்கு நைட்டு சரியா தூங்கலப்பா. இருக்குப்பா, எங்க ரூம்லயே படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என்னடா சொன்னேன்? வாரத்துக்கு ஒருக்கா மாத்திக்கோங்கன்னு தான் சொன்னேன். ஹால்ல காத்தே வரலப்பா, எப்படிப்பா தூங்குறது? மீனாவும் அங்கதான்டா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. மனோஜ் கேக்குறாங்க அண்ணாமலை கிட்ட. அவங்கள மாதிரியா மனோஜ்? சேர எடுத்துட்டு வா மீனா.
முன்னாடி மாதிரி இல்ல, பிசினஸ் ஆரம்பிக்க போறான். படுத்து தூங்கி எந்திரிச்சாதானே ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். பிசினஸ் அப்பதான் நல்லா பார்ப்பான். அப்பா நல்லா தூங்கணும்னா உடம்பு அசையணும். நம்ம பார்லர் அம்மா கூட வெளியே தானே தூங்குனாங்க, தானே தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. காலையில இருந்து வேலை பாக்குறாங்க. உடம்பு அசைச்சு வேலை பாக்குறவங்களுக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். இருந்தா எப்படி தூக்கம் வரும்? யாரு வெட்டியா இருக்கா? நாளையில இருந்து நான் ஒரு கடையோட ஓனரு, மறந்துடாத. உங்களை கேக்குறாரு, கடையை திறக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா மனோஜ்? ரெடி பண்ணிட்டேன்ப்பா, ஆனா கடையை திறக்கதான் சரியான ஆளு கிடைக்கல. சீஃப் கெஸ்டா வர்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இது கேக்குறாங்க, யார சீஃப் கெஸ்டா கூப்பிட போறீங்க? மனோஜ் சொல்றாரு, 2-3 ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். சினிமால நடிக்கிற 2-3 ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் அங்கிள். அண்ணாமலை சொல்றாரு, அவங்கள வச்சு எதுக்கு நம்ம கடையை திறக்கணும்? முத்து சொல்றாரு, புது படமா ரிலீஸ் பண்ண போறோம். கேக்குறாங்க, நடிக்கிறவங்க எல்லாம் சும்மா வந்து கடையை திறப்பாங்களா? சுதி சொல்றாங்க, அவங்களுக்கும் பே பண்ணணும். கேக்குறாரு, காசு கொடுத்து ஒரு ஆளை வர வைக்கணுமா? எவ்வளவு கேட்பாங்க? சுதி சொல்றாங்க, ஒவ்வொருத்தங்க பாப்புலாரிட்டிக்கு ஏத்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அங்கிள். ரோகிணி சொல்றாங்க, நாங்க பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்கல, ஓரளவு பாப்புலரான ஆர்டிஸ்ட தான் பாக்குறோம். கொஞ்சம் சொல்றாரு, அப்பா 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் ஆகும். உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? ரோகிணியோட அப்பா ஜெயில இருந்தாலும் உனக்கு பணம் அனுப்பி விட்டுருக்காங்க, ஏன்டா வீண் அடிக்கிற? சும்மா வந்து ரிப்பன் கட் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுவியா? அப்பா அவங்க வந்து ஓபன் பண்ணும்போது கடைக்கு நல்லா ப்ரமோஷன் கிடைக்கும்பா சொல்றாங்க. சாதிச்சவங்களை கூட்டிட்டு வந்து கடையை திறந்தா அந்த கடை பிரபலம் ஆகும்ல மாமா. ரோகிணி சொல்றாங்க, எங்களோட ஷாப்பு பெருசு, இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்களை கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க, எங்களை காம்படிட்டரா தான் பார்ப்பாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய கடைக்கு நீங்க முதலீடா பண்ணலாமே, எதுக்கு நடிக்கிறவங்களை கூட்டிட்டு வரீங்க? அதனால கடையோட வியாபாரம் ஒன்னும் பெருக போறது இல்ல. கிட்ட நேர்மையும் உண்மையும் உழைப்பும் இருந்தாலே ஜனங்க நம்மளை தேடி வருவாங்க. நீ சொல்றாரு, சில ஷாப்ஸ் எல்லாம் பெருசா ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த கடையை தேடி நிறைய பேர் வருவாங்க, குவாலிட்டியா இருக்குன்னு. மனோஜ், தரமான பொருள் நீ விட்டேன்னா எல்லா மக்களும் தேடி வந்து வாங்குவாங்க உன் கடைக்கு. நான் யார வச்சுதான் ஷாப்பை ஓபன் பண்றது? சொல்றாரு, அப்பா இவனுக்கு நம்ம வீட்டுல இருக்க யாரு மேலேயும் நம்பிக்கை இல்ல போல இருக்குப்பா. நம்ம வீட்லயா? ஆமாடா மனோஜ், வீட்டுல அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி கூட தான் இருக்குது. இல்ல ஒரு ஆளையாவது வச்சு கடையை திறக்கலாம்ல. திறந்து வச்சா கடை நல்லா இருக்காதா என்ன? என்ன அப்பா கூட தான் இருக்காரு, அவரை வச்சு கடை ஓபன் பண்ண வேண்டியதானே? முத்து, அவனுக்கு தோணலாட்டி நம்ம சொல்லக்கூடாது. அப்பா அம்மா நல்லா வாழ்ந்தவங்க, அவங்க திறந்து வச்சாங்கன்னா உன் கடை நல்லா இருக்கும், அவங்களும் மனசார நினைப்பாங்க. அது நடிகையை வச்சு திறந்தன்னு வச்சுக்க, அவங்க பேசின காசு வந்துச்சான்னு சும்மா வெட்டிட்டு போயிடுவாங்க. ரவியும் ஸ்ருதியும் சொல்றாங்க, முத்து சொல்றது கரெக்ட் தான், எதுக்குடா காசை வேஸ்ட் பண்ணணும்? மனோஜ் சொல்றாரு, உங்களுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே தெரியல, பாப்புலரான ஆளு கடையை ஓபன் பண்ணாதான் நல்ல ரீச் கிடைக்கும். ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து நீ கடையை ஓபன் பண்ணா ஒரு நாள் தானே பாப்புலர் ஆக முடியும். நீ ரோகிணிய கழட்டி விட்டுரு, ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்க, டெய்லி பாப்புலர் ஆகலாம். முத்து என்ன மீனா, சரியான பாப்புலர் பைத்தியமா இருக்கான் மனோஜ். என்னப்பா நான் சொல்ற புரியலையா? அம்மா ஏம்மா அமைதியாவே இருக்கீங்க? நான் சொல்றதுல என்ன இருக்கு, ஏதோ தோன்றத பண்ணு. சொல்றாரு, ஏற்கனவே நீ நிறைய காசு தொலைச்சிட்டேன்னு கெட்ட பேர் இருக்கு, திரும்பியும் வீணாக்காத மனோஜ் காசை. வீட்டுல நீ என்ன தப்பு பண்ணாலும் நீ நல்லா வருவன்னு நினைச்சது உங்க அம்மா தான், அம்மா வச்சே நீ கடையை திறந்துரு. என்னங்க மனோஜ கட்டாயப்படுத்தாதீங்க, நீங்க ஓபன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் சொல்றாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுறீங்க? முத்து சொல்றாரு, இது அந்தர்பல்ட்டியாவில் இருக்கு, ஸ்டார்டிங்லயே இந்த ஐடியாவை தான் மனோஜுக்கு சொன்னேன், அவர் தான் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஐடியாவை சொன்னாரு. நீ நம்ம பேசிதானே? இல்ல மனோஜ் வேண்டாம், கடையை ஓபன் பண்ணட்டும், அவங்க பிளஸிங் இருந்துச்சுன்னா சூப்பரா பிசினஸ் நடக்கும். இப்ப உங்க அம்மா முகத்தை பாரு, பார்க்கவே பிரகாசமா இருக்கு, அவங்கள வச்சே திறந்துரு சொல்றாங்க. நாளைக்கு பாட்டியும் வர்றாங்க, பாட்டியோட தலைமையில அம்மா ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கட்டும். இதாண்டா முத்து. மனோஜ், அப்படியே பண்ணிடலாம், அப்படியே பண்ணிடலாம். இன்று உருகுவேயின் நாணயம் பிஷோ. நாளை சந்திப்போம்.